நாங்கள் வந்து இந்த ரவுண்டுக்கான காஸ்டியூம் தேடலில் இறங்கியிருக்கோம். கான்செப்ட்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. நல்லா கமர்ஷியல் பஞ்சாமிரதமாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காஸ்டியூம்ஸும் டக்குன்னு அமைஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான். ஜெயலக்ஷ்மி அண்ட் குமரன், நிறைய கமர்ஷியலிசம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்துச்சு. கண்டிப்பா அதை பத்தி இன்னும் ஜட்ஜஸ் தான் சொல்லணும். கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ ஜட்ஜஸ்? நான் இப்படிலாம் ஒரு சூப்பராக இது மாதிரி மாஸாக எனர்ஜியாக அழகாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அருமையாக பண்ணாங்க. சில மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரொமோஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது. அவர் அந்த ஸ்டைல் அப்புறம் அப்படி பண்ணுறது. சாங் முடிஞ்சுன்னா அந்த செகண்ட் சாங் அந்த ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க அவர் டச் பண்ணோடனே அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு இது மாதிரி அப்படியே ஒன்று கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ணி நம்ம சாங் தேட்டரில் போட்டோமோ கண்டிப்பாக இது ஒன் மோர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தது நல்ல ஃபீலோட. உங்களை பார்த்தாலே எனர்ஜி தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். எல்லாரும் விசில் அடிச்சிட்டாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் அடிக்க மாட்டீங்களா? தேங்க்யூ. ஏன்னா இவங்க பண்ண சாங் அந்த லைஃப் தெரிஞ்சது.
அந்த கோஆர்டினேஷன், அந்த பிஜிஎம் பிட்ல இவங்க பண்ண அந்த ஃபீல், அந்த லவர்ஸ் பண்ண ஃபீல் எனக்கு இந்த சாங்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எக்ஸ்பிரஷன் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃபீல். டோட்டலா சொல்ல போனீங்கன்னா ரெண்டு பேர் சூப்பரா பண்ணிட்டாங்க. வெல் ஷாம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? ஒரு பேட்டரி, ஒரு மொபைல் வந்து டோட்டலாக பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா பேட்டரி லோ டெட்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னா ஃபுல் சார்ஜ். அண்ட் நீங்கள் அந்த சென்டரில் ஒரு பிட் பண்ணீங்க, தட்ஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த போர்ஷனில் ஐ வாஸ் வெரி டச்ட் அண்ட் மைண்ட் ப்ளோயிங். அவங்களோட ரிசல்ட்ஸ் பற்றி யாருமே சொல்லலை. என்னஜி? கூல் ஜோனா, த ஃபர்ஸ்ட் கப்பிள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கூல் ஜோனை முதல்ல இன்னைக்கு தொட்டவங்க குமரன் அண்ட் ஜெயலக்ஷ்மி தான். அங்கே போய் இந்த ஹாப்பி கப்பிள் ஹாப்பியாக உட்கார போகிறாங்க.